அனைவருக்கும் வணக்கம். புதரில் பூத்த புதுமலர் நூல் வெளியீட்டு விழா. ஆசிரியர் முனைவர் சு. தர்மராஜ். இந்த விழாவிற்கு நான் ஒரு தொடர்குரை ஆற்ற வேண்டும் என்று படைப்பாளமை புதிய மாதி அவர்களிடம் கேட்டபொழுது, நான் கடந்த 20 ஆண்டு காலமாக தொழிற்சங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு எந்த மேடைகளிலும் நான் பேசியதில்லை. நான் ஒரு சாதாரண எழுத்தாளனாகவே இருந்துவிட்டு போய்விடுகிறேன். என்னை நீங்கள் ஒரு பார்வையாளனாக என்னை அனுமதியுங்கள் என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் ஏதோ தெரிந்தவரை ஒரு வாழ்த்தாக சொல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு ஊரை பற்றிய ஒரு நூல் இது. தன் வரலாறு கூறுதல் மாதிரி தான். ஆக நாடா கொன்றோ அவளா கொன்றோ மிசியா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு சில உரையாசிரியர்கள் ஆடவர் என்பதை ஆண் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில உரையாசிரியர்கள் ஆணும் பெண்ணும் சேர்த்துதான் அது ஆடவர் என்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். எவ்வகையிலும் ஆண் என்றால் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆக எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற வாக்கியத்திற்கு ஒரு வெளி விளக்கமாக ஐயா இருக்கின்றார் என்பதுதான் இந்த நூலுடைய வெளியீட்டு விழாவில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இது முதல்ல. இரண்டாவது, இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இருகரம் குப்பி வரவேற்கிறேன். குறிப்பாக படைப்பாளுமை புதிய மாதவி அவர்கள் இங்கே எங்கள் உறவினர்களுடைய ஒரு வீட்டு ஒரு விழா மாதிரி தான் இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. என்னுடைய வழிகாட்டியும் என்னுடைய அன்பருமான அமிர்தம் சூர்யா வந்திருக்கிறார்கள். கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியராக துணை ஆசிரியராக இருந்து இன்று நவீன இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய எல்லாரையும் கொண்டாடுகின்ற ஒரு படைப்பாளுமையாக அவர் இருக்கிறார். ஏதோ எதில் அமர்ந்திருக்கிறார். மற்றும் இங்க இருக்கிற உறவினர்கள் அவங்க இங்கே சொல்லிட்டாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. அதனால எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான். இங்கே நம்ம வந்து ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இது. இது ஒன்றும் பெரிய நம்ம பெரிய ஒரு அரசியல் விழா மாதிரி இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். அந்த வகையில் கல்வியால் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட விழாக்களில் தான் நாம் அதை நாம் வெளிவிளக்கமாகவும் ஒரு ப்ரூஃபாகவும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஊரில் படித்து மேம்பட்ட பிறகு அதை இந்த ஊருக்கு அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று எழுதி வைத்து வெறும் சொல் மட்டுமல்ல, அதை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் என்பதை இங்கே காட்டுகிற ஒரு விழாவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஆக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இல்லை என்றால் எதற்கு நாம் கற்க வேண்டும் என்பதை இங்கே அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் நான் உணர முடிகிறது. ஆக மூடன் கையில் விளக்கு நெருப்பை தேடுகிறான், நெருப்பு இன்னதென்று அறிந்திருந்தால் இந்நேரம் சோறு வெந்திருக்கும் என்ற ஒரு கவிதையை ஜென் கவிதை நான் படித்திருக்கிறேன். அது அப்பொழுது பல நேரங்களில் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு கல்விங்கிறது என்ன? அப்போ ஒரு கல்விங்கிறது ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தானா? வாழ்க்கை கல்வி, பட்டறிவு, ஒரு கல்லூரியில் படிக்கிறது, பள்ளிகளில் படிக்கிறது எல்லாமே சேர்ந்து அவன் கையில் ஒரு விளக்காக அது இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான்? மூடன் கையில் விளக்கு. ஒரு மூடன் கையில் ஒரு விளக்கு இருந்தா என்ன ஆகும்? நெருப்பை தேடிக்கிட்டு இருக்காம. கையில் இருக்கிற விளக்கு தான் அது வெளிச்சம் அது நெருப்பாக இருக்கு, வெளிச்சமாக இருக்கு, ஒளியாக இருக்குன்றது அவனுக்கு தெரியல. ஆக மூடன் கையில் விளக்கு நெருப்பை தேடுகின்றான், நெருப்பு இன்னதென்று அறிந்திருந்தால் இந்நேரம் சோறு வெந்திருக்கும் என்று ஒரு ஜென் கவிதை நான் படித்தேன். ஆக கையில் அதாவது ஒருவன் கல்வி கற்கவில்லை என்றால் அவன் மூடன் தான். ஏனென்றால் அவன் கல்வி கட்டே ஆக வேண்டும். அதனாலதான் இந்த காலத்துல ஜாதி மதம் எல்லாம் இன்னைக்கு உடைச்சி எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் சமமா இருக்கு அப்படின்னு சொன்னா அம்பேத்கர் சொல்வாரு, எல்லோரும் சமம்னா யார் தாண்டா ராஜா அப்படின்னு அம்பேத்கர் ஒரு தம்பி கேட்கிறான். எல்லோரும் சமம்னு எவன் சொல்றானோ அவன் தாண்டா ராஜா அப்படின்னாரு. அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு உத்வேகத்தை அம்பேத்கர் கொடுத்தது எதுனா கல்வி. அப்படி ஒருத்தரால் சொல்ல முடியுது. ஒரு சட்டத்தை நமக்கு இன்னைக்கு அதை ஸ்திரப்படுத்தி நமக்கு சட்டம் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற அவர் சொல்றாரு சொன்னா அதுதான் காரணம். ஆக கல்வி எவ்வளவு முக்கியம்
நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இங்க எல்லாரும் மேலோரா இருக்கிறது காரணம் என்னன்னா கல்விதான். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்றாரு. ஆக காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலில் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறிலே நோக்க நோக்க களியாட்டம். இன்னைக்கு அந்த களியாட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். பாரதி அவர் தீர்க்க தரிசி. சிந்தை தெளிவாக்கு, இல்லையில் என்னை செத்த சவமாக்கு என்றான். சிந்தை தெளிவாக்கு, இல்லையில் என்னை செத்த சவமாக்கு என்றான். ஆனா இங்க என்னன்னா, இங்க பெரிய ஒரு கோளாறு, நம்ம தமிழ் சமூகத்தில் பெரிய கோளாறு என்னன்னா, எதையுமே நாம தீர்ப்பு எழுதி கொடுத்தான் விசாரிக்கிறது. பாரதியா அவன் சரிப்பட்டார், அவன் பூநூலி அவன் அப்படின்னு அவனை ஒதுக்கிறது. சரி, அப்ப பாரதிதாசன் அவன் மொழி வெறியண்டா, அவன் வேணான்னு ஒதுக்கிறது. ஆக இவன் தீர்ப்பு எழுதிவிட்டு விசாரிக்கிறான். எனக்கு ஒரு ஐயாவை யாருன்னு தெரியாது, புத்தகத்தை படிச்சு பாரு, பேர் என்னையா இருக்கு, பேர்ல என்னையா இருக்கு. அவர் வந்து அறிவு, அதாவது புறத்தே இருந்து புகுத்தப்படுவது அறிவு, தன்னில் இருந்து தானே விளைவது ஞானம். அந்த ஞானம் தான் எழுத்தாக இன்று வெளிப்பட்டிருக்கிறது. அவர் முதல்ல ஒரு தான் வாழ்ந்த ஊரை பற்றியும் தன் சமூகத்தை பற்றியும் அதனுடைய உயர்வுகளை பற்றியும் அவர் எழுதுகிறார் என்றால், அது எழுதி அது ஒரு வரலாறாக வெளியிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்றாலே அது அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார் என்று அர்த்தம். இது ஒரு வாழும் உதாரணம். மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொல்கிற யாருமே மகாத்மா தான். இவர் ஒரு மகாத்மா தான். ஏன்னா அதுல காந்தி மட்டும் தான் மகாத்மாவா? மற்றவங்களும் அம்பேத்கர் மகாத்மா இல்லையா? இவர் மகாத்மா இல்லையா? மை லைஃப் இஸ் மை மெசேஜ், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என் வாழ்வே என்னுடைய செய்தி சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? நீ மகாத்மா. என் வாழ்வே என்னுடைய செய்தி என்று சொல்லியிருக்கிற ஒரு மகாத்மாவை நான் இன்று தரிசிக்கிறேன். அப்படித்தான் நான் அதை பார்க்க முடியும். அந்த வகையில் அதாவது எழுத்து என்ன செய்யும்? எழுத்து என்பது ஒரு ரத்தச்சோடும் இல்லாத காயம், வெறுமையை சப்பும் நாய்க்குட்டி என்று மஹமூத் தர்வீஸ் சொல்வார். ஆக இது எந்த ஒரு எழுத்து என்ன செய்யும்? ஒரு எழுத்து, நான் என்னுடைய நூலில் எழுதியிருக்கேன், இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்று வேண்டுமானால் கேளுங்கள், இதையெல்லாம் ஏன் எழுத வேண்டும் என்று கேட்டு விடாதீர்கள், கேட்டு தப்பித்துக் கொள்ளாதீர்கள் என்று. ஆனா இதெல்லாம் ஏன் எழுதணும்? இதெல்லாம் எதுக்குங்க? ஊர் பெருமை பேசுறீங்களா? அப்படி இல்லை. இப்ப நான் என் பேர் தஞ்சை தவசி. ஏன் தஞ்சை தவசின்னு பேர் வச்சிருக்கிறேன்? தவசியும் பேரு, தவசையன் எங்க அப்பா அம்மா வச்ச பேரு, தவசியும் கூப்பிடுவாங்க. தஞ்சையா சேர்த்து தவசியும் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக வச்சிருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இங்கே சொல்லிட்டாரு. தீதும் நன்றும் பிறர் தருவாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், பெரியோரை கண்டு வியத்தலும் விளமே, சிறியோரை கண்டு இகழ்தலும் விளமே. இதெல்லாம் நம்ம முன்னோடியில் பாட்டை எழுதிட்டு போயிட்டான். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஏன் இணைத்துக் கொள்றோம்னா ஒரு குறியீட்டுக்கு தான். ஒரு குறியீட்டு, அது ஒரு குறியீடாக நம்ம வைத்துக் கொள்றோம், அவ்வளவுதான். இப்போ இந்த ஊரை பற்றி சொல்றாருன்னா இது வந்து அவர் ஊரை பற்றி மட்டுமா? நான் எங்கள் ஊரை பற்றி சொல்கிறேன் தவசி, நாளைக்கு நீங்களும் இவர் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் என்று அவர் ஒரு குறியீட்டு பாங்கள் உணர்த்துகிறார். நான் இது அவர் ஊர் பெருமை பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. கற்றறிந்தவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படித்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஊரை பற்றி சொல்லி எனக்கு உண்மையிலேயே இந்த புத்தகம் வரும்போது நான் படிக்கல. இப்போதான் வந்து மேடையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இங்கே தெரிஞ்சிருந்தா கூட ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதை பற்றி முக்கியமே இல்லை. இந்த விழாவில் கலந்து கொள்ளணும், அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். பாத்திரம் எவ்வளவு முக்கியமோ பண்டமும் அவ்வளவு முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாத்திரம் முக்கியம் சொல்லிவிட்டு பண்டத்தை வேற மாதிரி செஞ்சோம்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் காலியா இருந்தா எதை வேணாலும் விட்டு நிரப்பிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் பாத்திரம் நிரம்பி வழி வேண்டும் என்றால் அதில் இருக்கிற அந்த பண்டம் வந்து சரியான பண்டத்தை விட்டு நிரப்ப வேண்டும். அதான் நிரம்பி வழிகிற தன்மையை அதாவது நிரம்பி வழிய வேண்டும் என்பதற்காக எதையாவது நிரப்பினால் நிரம்பி வழியாது. ஓட்டை பாத்திரமாக இருந்தாலும் நிரம்பி வழியாது. ஆக ஓட்டை பாத்திரமாக இருக்கக்கூடாது. பாத்திரம் எவ்வளவு முக்கியமோ பண்டமும் அவ்வளவு முக்கியம் என்பதை நாம் வந்து உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் படிக்கிறாரு, அவருக்கு பிறகு பாருங்க, நான் வந்து வேடிக்கை பார்த்து நிற்பேன் ஐயா சொல்றாங்க. அப்புறம் இவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு 10 பேர் வந்துட்டாங்க. இப்போ இவரை வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் ஒருத்தர் தோன்றாரு, தோன்றில் புகழெடு தோன்றுக கதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று வள்ளுவன் சொல்றாங்க. இதை விட என்னங்க சொல்ல முடியும்? சொல்லிட்டு உட்கார்ந்தெல்லாம் போடுன்னு நினைக்கிறேன். தோன்றுவது எப்போ? அம்மா வைத்தது தோன்றுவது. அது அம்மா வைத்த நீ பிறக்கிற அதே எங்க இருந்தா வந்து எங்காவது கருவாயி உருவாகி வர்ற. வெளில வந்து பிறக்கும் போது நீ என்ன இப்படி ஆகணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஆக இரண்டாவது முறை அவன் மறுபுறப்படுக்கிறான். அது எதன் மூலமாக? கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குகிறானாக அவனுக்கு மறுபுறப்படுக்கும் பொழுது தோன்றி புகழோடு தோன்றுக. தோன்றலன்னா எதுக்குடா நீ தோன்ற?
இருந்துட்டு டெய்லி 3 வேளை சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டு போறதுக்கா? இல்ல. தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. வள்ளுவன் சொல்லி அப்படியே அச்சடிச்சு வச்சுட்டு போயிட்டா. கல்வெட்டு வாசகம், நீரின் மேல் எழுத்து அல்ல, கல்வெட்டு வாசகம், கல்வெட்டு வாசகம். ஆகையினால் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குரல். அதனாலதான் நான் பார்க்கிறேன். இந்த குறிப்பை எனக்கு கொடுத்துருக்காரு அவரு, இந்த குறிப்பை எனக்கு கொடுக்குற. ஆக இங்க பாருப்பா, நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் தவசி நீனும் பாரு, நீனும் வாழ்வாங்க வாழ்ந்து ஐயத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வாழும் தெய்வத்தில் வைக்கப்படும் நிலைக்கு நீ வந்துடணும். ஆக உன் வாழ்வின் செய்தியாக நீ இதை சொல்லணும். நான் சொல்லியிருக்கமா நீனும் சொல்லணும். எனக்கு என்னை போன்றவர்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போறாரு. ஆகினால்தான் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை என்று எழுதினான். என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கும் சரி உரையாடலுக்கும் சரி எல்லாவற்றுக்குமே தொல்காப்பியத்தை எடுக்காதீங்க, திருக்குறள் எடுத்துங்க. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை எழுதே. உன்னை எவன்டா சொல்ல சொன்னா? அப்படி சொல்ற அந்த சொல்ல வெல்ற சொல்ல நீ சொல்லவே வெல்ல முடியாத சொல்ல சொல்லாத. அந்த சொல்ல நீ சொன்னால் அதை வெல்லக்கூடிய ஒரு சொல்லை உன்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் சொல்லக்கூடாது. தேடி தேடி சொல்லு. தேடி காண்பதுதான் கவிதை, தேடாமல் காண இயலாது. அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லை சொல்லும்போது ஒருத்தர் பேசணும்னா கூட நிதானிச்சு நிறுத்தி எதை சொல்லக்கூடாதோ அது நிச்சயமா சொல்லக்கூடாது, அது சொல்லவே கூடாது. ஆக சொல்ல வேண்டியதை யாரும் அதை வெல்லுவது மாதிரி ஒரு சொல்லை நீனும் வேற யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சொல்லை நீ சொல்ல வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் சொல்றாரு, சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பயனுடைய சொல்ல சொல்லியிருக்காரு. அதுதான் புத்தகமா வந்திருக்கு. ஒரு புத்தகம் என்பது என்ன? ஒரு புத்தகம் என்பது அது நமக்கு அது வெல்லும் சொல்லி சொல்லுகிற ஒரு சொல், ஒரு டெக்ஸ்டாக நமக்கு இருக்கு, ஒரு பிரதியின் பிரதியாக இருக்கு. அந்த பிரதியை நீ வாசிக்கும் பொழுது அது பிரதிக்குள்ள இருக்கிற ஆயிரம் லேயர் பை லேயராக வான்கோ ஓவியமாக நமக்கு அது விரியுது அப்படியே. ஆக இன்னைக்கு ஓவிய மேதைன்னு எடுத்துங்க. வான்கோ ஒரு ஓவிய மேதை, பிகாசோ ஒரு ஓவிய மேதை. பிகாசோ தன் வாழும் காலத்திலேயே மிகப்பெரிய செல்வாக்கா வாழ்ந்தவன். ஆனால் வான்கோ ஒரு ஓவியம் கூட ஓவியம் விற்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க அண்ணங்காரன் ஒன்றா கொடுக்குறாரு காசு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் துணிமணிகள் அந்த கித்தான் துணிகள்லாம் வாங்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் ஓவியம் கூட விற்கல. அவன் வீட்டு ஓனர் வந்து கேட்குறாரு, என்னையா வாடகை கொடுக்காம 10 வருஷம் உட்காந்துருக்கேன்னு. இதை வச்சுக்க, நான் செத்த பிறகு இந்த ஓவியம் நிச்சயம் விலை போவோம், நல்ல விலைக்கு போவோம், இதை வச்சுக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்துரு. அந்த ஒரு ஓவியத்தை வர ஓவியம் விற்றதே இல்லை. ஆனால் பிகாசோ எப்படின்னா வாழுங்காலத்திலே அவர் வந்து பல லட்சக்கணக்கான பேர்கள் அவர்கிட்ட வந்து ஓவியத்தை வாங்கிட்டு போகிறான். அப்போ ஒரு நாள் அவர் ஓவியம் விற்று தீர்ந்து போயிருது. ஒரு நாள் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு பிகாசோ. அந்த ஓவியத்துக்கு ஒரு பெரிய லட்சாதிபதி வந்து கேட்குறாரு, எனக்கு 2 ஓவியம் வேணுங்க, ஹாலில் வைக்கணும், அன்றைக்கி 2 ஓவியம் கொடுங்க, என்ன விலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் காசு கொண்டு அழுப்புத்தனமாக ஆசைப்படுறவரில் பிகாசோ. ஆனால் அவர் சொல்கிறாரு, சரி மனசை நோடிச்சிடக்கூடாது, உள்ளர போய் அந்த ஓவியத்தை 2ஆக கிழிச்சு பார்டர் கட்டி 2 ஓவியமாக கொண்டா கொடுத்துட்றாரு. அவன் காசு கொடுத்துட்டு அவனும் வாங்கிட்டு போயிடுறான். ஏன்னா நவீன ஓவியத்தை இது தனித்தனி ஓவியமாக அவன் பார்க்க அவனுக்கு முடியலை. தனித்தனி ஓவியம் தான் பார்க்குறான். ஒரே ஓவியமாக சென்டர் பண்ணி அவனுக்கு கொண்டா கொடுத்துட்டாரு. இவனுக்கு தெரியல, வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இதுக்கு மனசு கேட்கல. ஒரு வருஷம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்தார். என்கிட்ட அப்போ கடைசியாக அவன் ஒரு ஓவியம் நிறைவு பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஓவியத்தை வந்து அவர் 2 ஓவியம் கேட்டார். அவரை நான் வந்து திருப்தி இல்லாத மனசோட அனுப்ப நான் விரும்பலை. கட் பண்ணி சென்டரா பார்டர் கட்டி கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், ஒரு நவீன ஓவியம் என்பது பார்டர் கட்டி 2ஆக கட் பண்ணி கொடுத்தாலும் அது 2 ஓவியமாக தெரிகிற அளவுக்கு இந்த பிகாஸாக வரைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வான்கோ வாழும் வரைக்கும் அவனை இவன் கொண்டாட ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு எடுத்துங்க, பிகாசோவை தொட்டவன் வான்கோ சொல்லாமல் இருக்கவே முடியாது. வாழும் போதே ஒருத்தன் வாழ்ந்தான், செத்த பிறகும் வாழ்ந்தான். வாழும்போது இறந்து விட்டாலும் செத்த பிறகு நீ வாழ முடியாது என்பதை வான்கோ சொல்லிட்டு விட்டான். வாழும்போது வாழ்ந்து செத்த பிறகும் வாழ்ந்தவன் பிகாசோ, வாழும் போதும் வாழ்ந்து இறந்த பிறகும் வாழ்றவன் வான்கோ. ஸோ நம்ம வந்து வான்கோ இவங்களாம் மிகப்பெரிய உதாரணம். எதுக்குடா நீ எழுதி என்னடா யாரா வாங்க போற, என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், 2022 புத்தகம் போட்டேன். அவங்க தான் சொல்லி தான் சொல்வார் என்கிட்ட. அதாவது அவருடைய யூடியூப்ல வந்து பேசினார். 6 பேர் நவீன கவிதை எழுதுறாங்க. இந்த தவசி ஏன்னு தெரியல, இவ்வளவு கவிதை எழுதி விட்டு புத்தகமா போடாம இருக்கான், பைத்தியக்காரன் இருப்பான் போல் இருக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன திட்டி அவரை தெரியும். அப்போ நான் ஒரு சந்திக்க கூட இல்லை. ஏன்டா இப்படி நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்றாரு, ஜி நான் வந்து நிச்சயமா இந்த வருஷத்துக்குள்ள போட்டுறேன் புக்கு அப்படின்னு சொல்லி புக்கு போடும்போது அந்த புக்கை பற்றி நிறைய மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு. நிறைய பேசப்பட்ட புக்காக இருக்கு. மாதவி அம்மா கூட என்னுடைய எழுத்துக்கு ஒரு நவீன வடிவ இந்த எழுத்து எழுதுறேன்னு சொன்னா புதிய மாதவி அவர்கள் தான். எனக்கு அவங்க நிச்சயமா ஒரு நல்லாசிரியர் மாதிரி தான் நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோட வழிகாட்டி. ஏன்னா இந்த நடை யாரும் பின்பற்றாத நடை, இது செவ்வியலும் நவீனம் கலந்த இந்த நடை
நிச்சயமாக பேசப்படும். உங்க பேரை தஞ்சை தவசின்னு போடலன்னா கூட அந்த கவிதையை கொண்டு எங்காச்சும் போட்டீங்கன்னா இது உங்க கவிதைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இந்த ஃபியூஷன் ப்ராசஸ்ல செம்மொழியும் நவீனம் கலந்த இந்த ஃபியூஷன் இந்த ஒரு நடையை வந்து நீங்க விட்டுடாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க இன்னைக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா இந்த களத்துல உள்ளவன விழுவேன். என்ன காரணம்னா நான் நல்லா இருக்குன்னு நினைச்சவங்க, அவங்களுடைய உறவினர்கள் இவங்க. எப்படி நாம் வராமல் இருக்க முடியும்? இவங்க யாரும் ஒரு யாவரும் கழிவுங்க அப்ப இங்க சரியா இருக்குல்ல. நான் என்னோட உறவினர் தானே இவரும். அவங்க என்ன சொல்ல முடியும்? எல்லோரும் சமம்னு சொன்னா யார் தான் ராஜா? எல்லோரும் சமம் தான் ராஜா. இந்த ராஜாக்களுக்காக நான் எப்பவுமே சாட்சியமாக நானும் வந்து பேசுறதுல நான் பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.